நேர்களே, நாங்கள் நலுங்கு மாவுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கிறோம் அப்படிங்கிறத ஒன்னொன்னா அதனுடைய பயன்கள் என்னங்கிறதையும் பார்க்கலாங்க. ஏமா, நலுங்கு மாவுக்கு பொருளை எடுத்து வச்சாச்சுங்களாமா? எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சுங்க சார். குச்சி குச்சியா இருக்குதுங்க சார். இதோட மருத்துவ பயன்கள் கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் பாருங்க, இந்த குச்சி குச்சா இருக்குது பார்த்தீங்கன்னா, இது மஞ்சிஸ்தான் சொல்லுவாங்க, மண் சட்டின்னு சொல்லுவாங்க. இது கேரள மலைக்காடுகளில் அதிகமாக கிடைக்கக்கூடியதுங்க. இதனுடைய தண்டு பார்த்தீங்கன்னா இப்படி உடைச்சோம்னா உடையுங்க. இதில் பாருங்க, நல்ல சிவப்பு கலரில் இருக்கும். இதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக்மெண்டேஷன், முகப்பொரு வருது பார்த்தீங்களா, அதை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ரெண்டாவது, பிரைட்னஸ்க்கு இதுதாங்க பயன்படுத்தணும். சித்த மருத்துவத்தில் உள்ள கொடுக்கறதுக்கும் இன்டேக்கு எடுத்துக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. மேல் பூச்சுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. இதுல சோப்பும் செய்யலாங்க. மிக அற்புதமான பயன் கொடுக்கக்கூடியது. அடுத்தது என்ன வேணும்? இந்த ஆரஞ்சு தோல் பத்தி சொல்லுங்க சார். ஏமா, ஆரஞ்சு தோல், இந்த பாருங்க, ஆரஞ்சு தோல் அப்படின்னா இந்த பாருங்க, இது உடைச்சா உடையிற அளவுக்கு இருக்கணும். இதுதான் மெயின் காரணம். இது பாத்தீங்கன்னா நல்லா காய வச்சிருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம சருமத்தை பளபளப்பா வச்சிருக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு தோல் பயன்படும். அடுத்தது, உடம்புல கரும் புள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரும் புள்ளிகளை நீக்கிறதுக்கு இது உதவுமா. அடுத்தது பாருங்க, வைட்டமின் சி இதில் இருக்குது. இது போல நிறைய பண்புகளை கொண்டது தான் இந்த ஆரஞ்சு தோல். ஆரஞ்சு தோல், எலும்புச்சம்பழ தோல், அன்னாசி, புரியுதுங்களா? சாரி, அன்னாசி இல்லைங்க, நார்த்தங்காய், கொளிஞ்சிக்காய், இது போல இதனுடைய பண்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி தோல்களை மட்டும்தான் பயன்படுத்தணுங்க. அடுத்தது என்னம்மா? சம்பங்கி விதைங்க சார். சம்பங்கி விதை. சம்பங்கி விதைங்கிறது சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியதுங்க. சரிங்க, இந்த சம்பங்கி விதை பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கரும்புள்ளிகள் இருக்குங்க. கரும்புள்ளிகளை நீக்கிறதுக்கு இது மிகப்பெரிய பயன் கொடுக்கக்கூடியது. சித்த மருத்துவத்தில் அதிகமான பயன்படுறது இதுதாங்க. அதனால தான் நம்ம நலுங்கு மாவுல இதை செய்யணுமா? நலுங்கு மாவுல வசம்பும் சேர்த்தலாமாங்க சார்? பாருங்க, வசம்பு பாருங்க, வசம்புன்னு சொல்றோம். இது குழந்தைகளுக்கு எவ்வளவு பயன்படுத்துவாங்கன்னு தெரியுங்க. நலுங்கு மாவுல நம்மளும் அதை பயன்படுத்தணுங்க. அதுதான் மிக முக்கியம். இதனுடைய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் சூட்டை தணிக்குங்க. இதனோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. ஆனா ஒண்ணுங்க, நபருக்கு இந்த மாதிரி வளவலன்னு இருக்கக்கூடாதுங்க. இதை நல்லா காய வச்சு அதுக்கு பிறகுதாங்க அரைக்கணும். அதுதான் முக்கியம். அடுத்தது என்னம்மா? கோரைக்கிழங்கை பத்தி சொல்லுங்க சார். சரிம்மா, இந்த கோரைக்கிழங்கு அப்படிங்கிறது காடுகள் பார்த்தீங்களா, காடுகளில் சதுப்பு நில பகுதிகளில் கிடைக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதனோட பயன்கள் இறந்த செல்களை புதுப்பிக்கும். அடுத்தது, வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் பி இருக்குதுமா. இது இல்லாமல் சருமத்துக்கு அதிகமான பலனை கொடுக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரைக்கிழங்கு. சரிங்களா? இது சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுது. அதனால தான் நம்ம நலுங்கு மாவுக்கு சேர்க்கிறோம்.